ஒரு 4 பெட்டி தேன் பெட்டி டெலிவரி பண்ணியிருந்தோம். அந்த 4 பெட்டியும் பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேனீக்கள் வந்து அந்த கூட்டில் தன்னோட அடைகளை வந்து கிராஸாக கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை சரி பண்ணி நம்ம நேராக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம். எப்படி ப்ரோ நேராக்குவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சூப்பர் பாக்ஸில் இந்த மாதிரி ஃப்ரேமில் தேனீக்கள் வந்து கிராஸாக தன்னோட கோம்ஸ்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம கட் பண்ணி தேவையில்லாத பீஸ்லாம் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு நேராக இருக்கிற அந்த ஃப்ரேம்லாம் திரும்பவும் சூப்பர் பாக்ஸில் நம்ம வச்சுட்டு, தேனீக்கள் இன்னும் தேன் கூடு கட்டாத இந்த மாரி ஃப்ரேமில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட அந்த பீஸை வந்து இந்தமாரி லப்பர் பேண்ட் போட்டு நம்ம திரும்பவும் தேனீகளுக்கு ஒரு பேஸ்மெண்ட் இந்த மாதிரி போட்டு கொடுத்துரும் அப்படின்னா, ஃப்ரேம் ஃபுல்லாக தன்னோட கோம்ஸாக அழகாக கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி தேனி பெட்டியில் நம்ம வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 10 நாள் கழித்து கட்ட வேண்டிய இந்த கோம்ஸை நம்ம தேனீக்களுக்கு ஒரு 2 டேஸில் கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால தான் இந்தமாரி நம்ம வைக்கிறோம். இந்தமாரி வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரேம் ஃபுல்லாகவே அழகாக தேனீக்கள் தன்னோட கோம்ஸை கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபுல்லாக கட்டின தேன் எடை இப்படி தான் இருக்கும். இது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு சுத்தமான தேன் வேணும், தேனில் மதிப்பு கூட்டிய பொருட்கள் மற்றும் தேன் பெட்டி வேணுன்னா நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.